இன்னைக்கு நம்ம கடலைக்கறி பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ப்ரௌன் கொண்ட கடலை, இது ஓவர் நைட் சோக் பண்ணி இப்போ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியா கட் பண்ணது, ஒரு தக்காளி குட்டியா கட் பண்ணியிருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி குட்டியா கட் பண்ணது, 4-5 பல்லு பூண்டு குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் துருவன தேங்காய், கோகனட் ஆயில், கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி குட்டியா ஸ்லைசஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம இந்த கடலைக்கறியில போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கிரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நம்ம இப்போ இந்த கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். அப்புறமா துருவி வச்சிருக்க தேங்காய் போடுறோம். தேங்காய் போட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். நான் கொஞ்சம் கடலை போடுறதுனால கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் லைட் ப்ரௌனாக கலர் மாதிரி வரும்போது நம்ம இதோட மஞ்சத்தூள் போடுறோம், மிளகாத்தூள், மல்லித்தூள், இத்தனையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு போட்டுடலாம். வெடிச்சதும் இதில் நம்ம ஜீரகத்தை போடலாம். இதில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு, இஞ்சி, இதையும் போடுறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதோட இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் போடுறோம். லைட்டாக இதையும் வதக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினதும் இதோட கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம இதில் உப்பு போடலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டோம். இதோடவே தக்காளியை போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கலாம். இது நம்ம இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இதில் இந்த வேக வச்சிருக்க கடலையை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணலாம். இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றி இதை நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அது மாதிரி குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்துடணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டியான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் புட்டு, ஆப்பம் எல்லாத்தோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.